இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, இந்த பார்வையற்ற அந்த மனிதனின் ஒரு சீடத்துவ வாழ்வை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மேலான படிப்பினையைத்தான் இந்த நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நான் திண்டிவனம் அந்த உள்விடுதியிலே படித்து கொண்டிருந்த போது, திண்டிவனம் என்று சொன்னாலே அந்த டிஎன்பிசிஎல்சி முப்பணி நிலையம், அது எல்லாராலும் மறக்க முடியாது. அங்கே ஜெர்மன் வாதியார் என்று நாங்கள் அன்போடு அழைக்கின்ற ஒரு ஆசிரியர், அவர் பேர் ஜெர்மன் அல்ல, அங்கு போய் படித்து வந்ததால் அதனால் அவருக்கு அந்த புனை பெயர் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது எங்களை ஒரு 10 பேரை அழைத்து சென்று ஒரு கருத்தமர்வு அங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நற்செய்தி பகுதியை எங்களுக்கு வாசித்து காட்டி அந்த இடத்திலே ஒரு நாடகமாக நடித்து காட்ட சொன்னார்கள். எனவே அந்த பத்திமை என்ற அந்த பார்வையற்ற மனிதனுடைய கதாபாத்திரத்தை நான் அப்பொழுது நடித்தேன். எனவே ஒவ்வொரு முறையும் அதை வாசிக்கிற பொழுது அந்த நிகழ்வு தான் எனக்கு மேலோங்கி நிற்கிறது. இந்த நற்செய்தி பகுதியிலே அந்த பார்வையற்ற ஒரு மனிதன் எப்படி ஒரு நல்ல சீடனாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து காட்டுகிறார். நற்செய்தியினுடைய பின்புலத்தை நாம் பார்க்கிற பொழுது, இயேசு அங்கே எருசலேமை நோக்கி செல்கிறார். தான் அடைய போடக்கூடிய பாடுகள், வேதனை, துன்பம், இது எல்லாவற்றையும் பலமுறை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். ஆனால் அவருடைய உள்ளமும் மழுங்கி போயிருக்கிறது. அவருடைய எண்ணம், தங்களுக்கு என்ன கிடைக்கும், யார் பெரியவர் என்ற அந்த மனநிலை தான் இருந்ததே ஒழிய அவரை ஒரு தாவீதின் மகனாக, கடவுளுடைய மெஸ்ஸியாவாக, கடவுளுடைய மகனாகவோ இந்த உலகின் மீட்பராகவோ ஒரு நாளும் அவர்கள் கண்டு கொண்டதே கிடையாது. ஆனால் அவரோடு கூட தான் உண்டு உறவாடி உறங்கி ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கு பார்வையற்று பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த மனிதன் அந்த பக்கம் இயேசுதான் போகிறார் என்பதை ஏதோ உள்ளுணர்விலே கண்டு கொண்டாரோ அல்லது மற்றவர்கள் பேசுவதை அறிந்து தெரிந்து கொண்டாரோ தெரியவில்லை. உடனடியாக அவர் சொன்ன வார்த்தை, இயேசுவே, தாவீதின் மகனை எனக்கு இரங்கும் என்று கத்துகிறார். எல்லாரும் அவரை அதற்றுகிறார்கள். பேசாதிரு என்றெல்லாம் பலர் அவரை அதட்டினாலும் அந்த மக்களுடைய குரலையும் தாண்டி மீண்டும் உச்சமாக, இயேசுவே, தாவீதின் மகனை எனக்கு இரங்கும் என்று கத்துகிற போது இயேசுனுடைய கவனம் அவர் மேற்படுகிறது. நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அந்த கூட்டத்தினர் அழைக்கிறார்கள். இரண்டாவது ஒரு செயல்பாடு, உடனடியாக அந்த பார்வையற்றவர் துள்ளி எழுந்து தன்னுடைய மேலுடையை தூக்கி எறிந்து விட்டு அவரை செல்கிறார். சீடத்துவ வாழ்விலே ஆண்டவர் அழைக்கிற போது நம்மிடம் என்ன இருக்கிறதோ, நம்முடைய பழைய வாழ்வு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அவரை பின்பற்ற வேண்டும். அங்கு சென்றபொழுது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிற பொழுது, ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அங்கே அவரை ஒரு தலைவராக, மேன்மையான மனிதராக கண்டு முழு சரணாகதியை அடைகிற அந்த மனிதனினுடைய விசுவாசத்தை பார்த்து அவருக்கு குணம் கொடுக்கிறார். உடனடியாக அவர் நம்பிக்கையினால் நலம் பெற்றவராகி மீண்டும் பார்வை பெற்று அவருடன் வழி நடக்கிறார். அதுதான் அந்த குருடனுடைய வாழ்வு. மிக அற்புதமான ஒரு சீடன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு படிப்பினையாக கொடுக்கிறது. ஆண்டவரோடு இருக்கிறவருடைய கண்களும் திறக்கப்படவில்லை, மனங்களும் திறக்கப்படவில்லை. ஆனால் 10ஓடு 11ஆக கூட்டத்தில் ஒருவர்களாகத்தான் அந்த சீடனுடைய வாழ்வு இருக்கிறது. ஆனால் இந்த குருடன் தன்னுடைய பார்வை இழந்தவனாக இருந்தாலும் மனம் திறக்கப்பட்டு அந்த மீட்பரை, மெஸ்ஸியாவை கண்டுகொண்டு ஒரு நல்ல சீடனாக மாறுகிறான். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நான் பாரம்பரிய கிறிஸ்தவன் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய நாம் பல நேரத்தில் அந்த சீடர்களைப் போலத்தான் இயேசுவோடு இருக்கிறோம். எல்லா சடங்குகள், சம்பிரதாயங்கள், திருப்பலி கொண்டாட்டங்கள், திருவருட்சாதனங்களை நாம் கொண்டாடுகிறோம், பங்கெடுக்கிறோம். ஆனால் நம் மனம் திறக்கப்படுகிறதா? நாம் பார்வையற்ற சீடர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுக்கிற பொழுது
அந்த நற்கருணைநாதன் இந்த கல்வாரி பீடத்திலே பிரசன்னமாகிறார். நம் மனக்கண் திறக்கப்பட்டு ரபூனி என்று தாவீதின் மகனே என்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாம் மனம் மாறியவர்களாக, அந்த எப்படி குருடன் எல்லா பழைய வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு அவரை பின்பற்றினாரோ அந்த உளப்பாங்கோடு மனப்பாங்கோடு அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றுகிற அன்பு பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனை சின்னமை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.